உக்ரைனுடனான 30 நாள் இடைக்கால போர் நிறுத்தியதற்கு ரஷ்ய அதிபர் புடின் ஆதரவு தெரிவித்துள்ளார். இந்த முயற்சிக்கு அதிபர் டிரம்பிற்கு டிபுன் நன்றி தெரிவித்தார். கிழக்கு ஐரோப்பிய நாடுகளான ரஷ்யா, உக்ரைனிடையே 3 ஆண்டுகளை கடந்து போர் நீடிக்கிறது. அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் மீண்டும் பதவியேற்றதும் இந்த போரை நிறுத்துவதற்கு முயற்சி மேற்கொண்டு வருகிறார். போர் நிறுத்தம் தொடர்பாக மேற்கு ஆசிய நாடான சவுதி அரேபியாவில் அமெரிக்கா, உக்ரைன் ஆகிய நாடுகளின் அதிகாரங்கள் பேச்சு நடத்தின. அப்போது 30 நாள் தற்காலிக போர் நிறுத்தம் மேற்கொள்ள உக்ரைன் ஒப்புக்கொண்டது. அதிபர் ஜெலன்ஸ்கியும் அதை உறுதி செய்தார். போர் நிறுத்த திட்டத்துடன் ரஷ்யாவிற்கு அமரக தூதரகம் சென்றார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு டிரம்பின் முயற்சிகளுக்கு நன்றி. இந்த யோசனை சரியானது. இதை நிச்சயமாக நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் நாம் விவாதிக்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய உள்ளது. நமது அமெரிக்க சகாக்களுடன் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க டிரம்பை அழைக்க முடிவு செய்து உள்ளேன். எந்த ஒரு போர் நிறுத்தமும் முடித்து அமைதிக்கான அஸ்திவாரமாக இருக்க வேண்டும் என ரஷ்ய அதிபர் புடின் கூறினார்.